அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான காலை பொழுதில் தேவ பாதத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் பயபக்தியாய் காத்திருக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். வந்து யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் கூட இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளை நான் ஒன்று கூடி வர கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முயற்சி செய்யுங்க. பங்கு கொள்வதற்கு இந்த சபையில் உள்ள நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும். எல்லாரோட அன்போடு ஐக்கியத்தோடு காணப்படணும். ஊழியர்களாக எங்களை போல ஆளுகளுக்கும் ஜெபிக்கணும். நமக்கும் பலகீனமாக இருக்கிறோம். சில வேலைகளில் ஆண்டோட பலன் நமக்கு வேணும். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திருச்சபைக்காக, சபையின் ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிங்க. என்னுடைய ஜெபம் என்னவாக இருக்குன்னு கேட்டால், நாம் எல்லாம் இணைந்து ஆண்டோட ஊழியத்தை பயத்தோடு பக்தியோடு செய்யணும். சரிதானே? ஓகே. எனவே நாம் இந்த வேளையில் நமக்கு கொடுத்த இன்றைக்கு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ள இருக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிறோம். தயவுசெய்து எடுத்து செஞ்சுங்க, அதை எடுத்துக்கங்க. இந்த மாதம் ஜூன் மாதம், அதாவது 6வது மாதம். கடந்த 5 மாத காலங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பை ஒட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1வது மாதம் காட் சென்டர் பிகினிங்னு பேசணும், ஜனவரி மாதம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவனை மையமாக வைத்து துவங்க வேண்டியிருக்கு. 2வது, ஆண்டோட பிள்ளைகளாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு இங்கிலீஷில் பார்த்தோம் பர்சனல் டிவோஷனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம். அது வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவ ஐக்கியத்தில் பயன்படுத்துறது, ஊழியங்களில் பங்கு கொள்வதுக்கு அதை கொஞ்சம் பார்த்துருக்குறோம். 3வது மாதம் என்ன, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது திருப்பணி அல்லது தேவனுடைய சுவிசேஷ பணி எல்லாருடைய மேல் விழுந்த கடமை என்பதை நாம் தொடர்ந்து சிந்திச்சிருக்கிறோம். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் யூடியூப்பில் இருக்க இந்த செய்திகள் நீங்கள் போய் கேட்கலாம். 4வது மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிகாரியாக மரித்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். போன மாதம் முழுவதும் என்ன, இந்த பிபி திருச்சபையின் தனித்துவத்தை குறித்து பேசியிருக்கிறோம். தேவ ஆராதனைன்னா என்ன, சபையினுடைய அதிகாரம் எங்கே இருக்குது, கிருபையின் உபதேசம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்தார். எனவே இதெல்லாத்தையும் நம்ம கேட்கும். ஏன் இதெல்லாம் நம்ம இங்கே பேசணும், ஏன் சபை மற்ற இடத்துல பேச முடியாது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு இங்கே வாய்ப்பே கிடைக்கிறதுல என்ன கிடையாது. சபைக்கு வருகிற மக்களாக இருக்கிறோமே தவிர சபையின் முழு, அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது சொல்லுவாங்க த ஹோல் காஸ்பல்னு சொல்லுவாங்க. ஹோல் காஸ்பல்னா என்னென்னா முழு சுவிசேஷம். அப்படியே முழுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்களை மாத்திரம் கற்றுக்கொண்டு மொத்தமான காரியங்களுக்கு, பல காரியங்கள் நம்முடைய சபையில் மக்களுக்கு தெரியல. இப்போ பாரு, எங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது எல்லா விதமான உணவும் நம்ம கொடுக்கணும். வெறும் ரைஸே கொடுத்துட்டு, அரிசியே கொடுத்து, சாப்பாடே கொடுத்துட்டு தான் சொல்லுவீங்க என் பிள்ளைக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை அப்படின்னு. ஆக பல வேலைகளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சபைக்கு வருகிறோன்னா பல காரியங்கள் தெரியாத விசுவாச பிள்ளைகளாய் காணப்படுவதை நான் இந்த காலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனவே தான் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை கருத்தாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறீங்க. என்னோடு கூட வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கற்றுக்குவோம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்ம எல்லோரும் வேதாகம் கல்லூரிக்கு போக முடியாது. எங்கள் மாதிரி ஆளுக்கு ஒரு சிலருக்கு கடவுள் கிருபை கொடுத்தாரு. எனக்கு பெரிய பாக்கியம்னு நினைப்பேன். ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காந்து படிக்க கிருபை பாராட்டினார். அப்போது நான் இவ்வளோ படித்த காலங்கள் 30 வருட காலங்களில் ஊழியத்தில் இருக்கிறேன். என்னை கேட்டிங்கன்னா, வேதத்தில் எவ்வளோ உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் இன்னும் சொல்லப்போனால் சாகிறவர் ஒரு மாணவனாக ஆண்டோட விசுவாசத்தை வசனத்தை கற்றுக்கொண்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு தான் சாக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் 100 வருஷம் உயிரோடு வாழ்ந்தால் கூட வேதத்தை என்னால் கற்றுக்க முடியுமான்னா, வேதம் ஒரு பெருங்கடல் மாதிரி. கற்றது கையில் கல்லாதது. நான் கையளவுன்னு சொல்கிறது கூட எனக்கு திறமை கிடையாது. நான் இப்படி தான் கற்றுருக்கேன். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. எனக்கு அவ்வளோலாம் நல்லா தெரியாது. ஆனால் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் கற்றுக்கொள்வதற்கு. ஆக இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில். அது வேதத்தை கற்றுக்கொள்வதும் எப்படி இருக்குன்னு கடைசி மாத்திரம் கற்றுக்கொள்ளணும். பார்க்க எனக்கு நேரம் இல்லை, அதனால் வேகமாக ஓடிடுறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, திருச்சபையை குறித்து பேச போகிறேன். சர்ச்சை பற்றி. நம்ம எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு திருப்பைக்கு வருகிறோம். திருச்சபையில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம், அங்கத்தினராக இருக்கிறோம். பல கேள்விகள் இருக்குது. இதை பற்றி என்ன பாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த மாதத்தில் ஒரு 8 சர்மன் என்ன பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 8 செய்தி எல்லாமே தலைப்பை ஒட்டி என்ன சபையை பற்றி பேச போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச் கம்யூனிட்டி அப்படின்னு பேச போகிறோம். அப்போ சபையினுடைய ஐக்கியத்தை அல்லது சமுதாயத்தை நம்ம அறிந்து கொள்வது. முதலாவது இன்றைக்கி போட்டிருக்க தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட்.
ஆக கிறிஸ்துவின் சரீரமாக திருச்சபையை புரிந்து கொள்வது. ஏன்னா நான் அந்த திருச்சபையில் பங்காளியாக இருக்கிறேன், நான் சரீரமாக இருக்கிறேன், ஒரு பாட்டாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் யார், இந்த சபை என்னதுன்னு நான் புரிஞ்சுக்கணும். இதை நான் பைபிள் ஸ்டடியில் பண்ண முடியும்னு நான் பைபிள் ஸ்டடியில் யாரும் வரமாட்டேங்க. சரி தானே? ரைட். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இன்னும் 4 பார்க்க போகிறேன். த பர்பஸ் ஆஃப் த சர்ச், த மெம்பர்ஷிப் இன் த சர்ச், த யூனிட்டி ஆஃப் த சர்ச். இப்படின்னு 4 தலைப்பில் இந்த மாதத்தில் நம்ம பேச இருக்கிறோம். வாங்க கற்றுக்கொள்ளுங்க, கருத்துக்கள் வளர பாருங்கள். ஆக இன்றைக்கி நான் இந்த சபையில் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சபை இருந்துச்சான்னு கேட்டால் சபை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்துச்சு, இஸ்ரவேல் நாடுன்னு ஒன்று இருந்துச்சு. ஆண்டவர் அந்த நாட்டு மக்களை தனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பழைய ஏற்பாட்டில் முழுவதும் எங்கே பார்ப்பீங்கன்னு கேட்டால் சபைன்ற வார்த்தைக்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்கள் நாடு, இஸ்ரேல் நாடு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னென்னு செஞ்சார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய சபையை இந்த சபையை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு வேதம் சொன்னது போல, ஏசாமி சொன்னது போல சபையை என்ன செய்கிறார், அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். சபைக்கு இங்கிலீஷில் என்ன, எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில் என்ன சொல்லுவாங்க, எக்லீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்லீஷியானா 2 வார்த்தை, எக்குன்ற வார்த்தை, எக்குன்னா அவுட், அந்த எக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, எக் அவுட் அப்படின்னு அர்த்தம். காலையோன்ற வார்த்தைனா கால்டு அப்படின்னு அர்த்தம், அழைக்கப்பட்டவர்கள். ஆக வெளியில் இருந்து அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆக ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, God called the church from the darkness into light. சபையை மக்களை என்ன செஞ்சார், ஆண்டவர் அந்த காலத்திலேருந்து தங்கள் வெளிச்சத்தில் கூப்பிட்டா, டு பி லைட் இன் த டார்க்னஸ். என்னவா இருக்கணும், டு பி லைட் இன் த டார்க்னஸ். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இருண்டு போன உலகத்தில் வெளிச்சமாக இருப்பதற்கு சபையை அழைத்து வந்திருக்கிறார். ஆக சபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் அழைக்கப்பட்ட கூட்டம் மக்கள். அதை குறித்து பேசிட்டு ஆக அந்த சபையில் 2 விதமான திருச்சபை இருக்குது. அது சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க விசிபிள் சர்ச், இன்விசிபிள் சர்ச்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடிய சபை, அதான் லோக்கல் சர்ச்னு சொல்கிறீங்க. நீங்கள் சபைக்கு வரீங்க, இங்கே பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் பார்க்கக்கூடிய திருச்சபை. இன்னொரு இன்விசிபிள் சர்ச், அதில் யூனிவர்சல் சர்ச்னு சொல்லுவாங்க. அது என்னது, பார்க்க முடியாத திருச்சபை அல்லது உலகளாவிய திருச்சபை. அது என்னது, அந்த திருச்சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் பரலோகத்தில். ஆக இந்த 2 திருச்சபைக்கும் நான் அங்கத்தினராக இருக்க வேண்டும். விசிபிள் சர்ச்லேயும் நான் மெம்பராக இருக்கணும். அப்புறம் வரப்போகிற உலகளாவிய திருச்சபை இருக்குது பார்த்தீங்களா, உலகளாவிய திருச்சபைன்னா என்ன கேட்டிங்கன்னா, நம்மளை போல் ஆண்டவருக்கு பிரியமாக மில்லியன் கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, பில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவர் சித்தத்தை செய்கிறார்களோ அவரோட வருகையில் என்ன செஞ்சுருவாங்க, அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுதான் உண்மையான திருச்சபை, அதுதான் யூனிவர்சல் சர்ச். அது பார்க்க முடியாத திருச்சபை. யார் யார் இப்போ நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம், இன்றைக்கி ஆண்டோட இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்குமானா யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அதுதான் உண்மையான திருச்சபை, அதுதான் இன்விசிபிள் சர்ச் அல்ல உலகளாவிய திருச்சபை, யூனிவர்சல் சர்ச் சொல்லுவாங்க. ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சபையில் பங்காளிகளாக இருப்பதுக்கு தேவன் கொடுத்த மகாபெரு பாக்கியம். இன்னொரு புரிஞ்சுக்காங்க நல்லபடியாக, இந்த சபையில் நானும் நீங்களும் வந்திருக்கிறோன்னு சொன்னால் அது ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். வாங்க இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். த அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து நம்ம இந்த நாளில் பேச போகிறோம். ஒரு சில காரியங்கள் வேகமாக போக விரும்புகிறேன். வாட் இஸ் த சர்ச், அப்படியே சபை நான் என்ன முதலே லைட்டாக சொல்லிட்டேன். பல வேலைகளை நம்ம சபைன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இஸ் அ பில்டிங். சபைன்றது என்னது, கட்டடமா அல்லது இன்ஸ்டிடியூஷன், என்னது ஒரு நிறுவனமா அல்லது டெனாமினேஷன், ஏதோ ஒரு சபையின் பிரிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகள் சர்ச்சுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன மனசில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங்கை காக்கிறோம், அந்த நியூவில் பில்டிங் இருக்குது, அதுதான் சர்ச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் அழகாக ஆண்டவர் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், பைபிள் ஃபார் ரிச்சர் அண்ட் லிவிங் பிக்சர், சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் சரீரம். வேதத்தில் இடம் இருக்குது, நான் அப்புறமா காமிக்க போகிறேன் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. எட்வர்ட் க்ளூனி என்ற சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சர்ச் இஸ் நாட், என்னது பாருங்களேன், இட்ஸ் நாட் என்னது கது வாலண்டரி ஹியூமன் ஆர்கனைசேஷன் லைக் அ சோஷியல் கிளப் ஆர் சிவிக் கிளப். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா சமூக மன்றங்கள் இருக்கும், கிளப்பிங்லாம் இருக்குது, நிறைய கிளப்ஸ்லாம் சிங்கப்பூரில் இருக்குது, நிறைய இடத்துல. போதெல்லாம் 5 C சொல்லுவாங்க. 5 Cஸில் ஒரு C வந்து கிளப் மெம்பர்ஷிப். ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். நாம் இந்த சபைக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு கிளப்பில் நான் நுழையில அல்லது சமூக மன்றத்துக்கு நான் கொண்டு வரல. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, த எட்வர்ட் க்ளூனின்ற சொல்கிறாரு, சர்ச் இஸ் அ டிவைன் ஆர்கனிசம். என்ன சொல்கிறார், ஆர்கனிசம்னா என்னது, உயிர் தெய்வீக உயிர் உள்ள பெற்றது. அதுக்கு தலை இருக்குது, அதுக்கு சரீரம் இருக்குது, அது வளருது, அது செயல்படுது, அதை தான் வேதம் சொல்லுது. அப்போ சபை என்பது என்னன்னு கேட்டால் உயிர் உள்ள ஒரு ஸ்தாபனம். ஆக அதைத்தான் சொல்கிறார், இன் விச் ஒன்லி தோஸ் ஹூ ஆர் கால்ட் பை காட் கேன் பார்ட்டிசிபேட்.
யார் யார் சபையில் அங்கத்தினராக வர முடியும்னு கேட்டால் நினச்சவங்கெல்லாம் வர முடியாது. நீங்கள் பாருங்களேன், மில்லியன் கணக்கான மக்கள் வெளியில் இருக்கிறாங்க. யார் வரலன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடல. யார் யார் அவருக்கு பிரியமோ, அவருக்கு விருப்பமானவர்களோ, அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை தான் சபைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எனவே நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் வெரி 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 ஸ்பெஷல். என்னவா இருக்கிறீங்கப்பா? நேற்று ஒரு திருமணம் நடந்துச்சு. எல்லோரும் இன்வைட் ஆகலை. முக்கியமானவங்களை தான் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. என் வீட்டுக்கு ஒரு சிலர் நான் கூப்பிட்றேன், எல்லோரையும் நான் கூப்பிட மாட்டேறேன். அதே போல் ஆண்டவருடைய தம்முடைய சமூகத்தில் தம்முடைய வீட்டுக்கு அவர் யாரை கூப்பிட்றாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வேண்டியவர்களை கூப்பிடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஒரு ஆண்டோட சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கணும்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சங்கீதக்காரன் சொல்ல, 1000 நாள் ஆகமே கூடாரங்கள் வாசமாக இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் இந்த பிரகாரங்கள் இருக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு சொல்கிறார். ஆக இந்த நல்ல நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும் இந்த சபை வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, டு சீக் ஃபர்ஸ்ட் காட்ஸ் கிங்டம் அண்ட் சீக் இஸ் ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் காட் சர்விங் ரூல் இன் கிரைஸ்ட். இது என்னென்னு அப்புறமா நம்ம பேச போகிறோம். ஆக சபைக்கு வந்து இந்த சபையில் வந்து பிரதானமாக காணப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்து அவருடைய ராஜ்யத்தை பார்க்கணும். சரியா? வேகமாக போயிடுவோம், நேரம் இல்லை நமக்கு கடன் ஓடுறதுக்கு. ஆக இந்த வேத பகுதி மிக அழகாக பேசிகிட்டு இருக்குது. பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எபேசிய திருச்சபைக்கு அழகாக எழுதிட்டு வரும்பொழுது எழுதுகிறார். கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்பை குறித்தும் இந்த சபையில் நாம் எப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறோம், இந்த சபையோட வேலை என்பதை குறித்தும் எபேசிய திருச்சபை எழுதிட்டு இருக்கார். இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா தனியாக உட்காந்து புக் ஆஃப் எஃபேசியன்ஸை வாசிச்சு பாருங்க. ஆக இந்த சபை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சபை யாருடைய சரீரம்னு கேட்டால் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த சபை சரீரமாக இருக்கிறதுனால அந்த சபை வளரணும், அந்த சபை செயல்படணும், அந்த சபை ஒருத்தரோட என்ன செய்யணும், உண்மையிலையும் தேவ அன்பால் கட்டப்படணும் என்பதை தான் பார்க்குறோம். ஆனால் யாரோட தலைமையில் கட்டப்படணும்னா இயேசு கிறிஸ்துவின் தலையில் கட்டப்படணும், தலைமையில் கட்டப்படணும். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆக இங்கே அதுதான் போட்டிருக்கேன், நான் முடிச்சிட்டேன். ஆக இதை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க இந்த முதல் பகுதியை வாசிக்கலாம். 15வது வசனம் 16 வசனம் தான் நான் சிந்திக்க இருக்கிறேன். 15 வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் இருக்கும்படிக்கு மேலே உள்ள வேத பகுதியை நீங்கள் தயவுசெய்து நீங்களே வாசிச்சுக்கோங்க. என்னங்க வாய்ப்பு கிடைக்கும்போது போய் வாசிச்சிருங்க. ஏன்னா மற்ற பகுதிகளெலாம் நம்ம இன்றைக்கி இன்னொரு நாளைக்கு நம்ம சிந்திப்போம். அந்த வசனம் 15 சொல்லும்பொழுது சொல்லுது தலையாகிய கிறிஸ்துவுக்குள். இதே இது 5வது அதிகாரம் 23வது வசனம், அதே எபேசியர் 5:23 வாசிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல. சரி, போதும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷில் போட்டுருங்க, கிரைஸ்ட் இஸ் த ஹெட், அவர் அத்தாரிட்டி அண்ட் சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஆக இந்த சபையுடைய தலைவர் யார் அல்லது தலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறார் பவுல், என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த சபையின் தலையாக இருக்கிறதுனால அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, the human body needs head governs everything, thought and direction and coordination. அதே மாதிரியே so the church the Christ alone governs and gives life and directs. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சரீரத்தில் எனக்கு தலை இருக்குது. இந்த தலை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் பராமரிக்குது, என்னை ஆளுது இந்த உடம்பத்தில். அது மாத்திரம் என் சிந்தனையாக இருக்கட்டும், என்னை வழிகாட்டுறதாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் யார் தான் கோஆர்டினேட் பண்ணுறா? இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த தலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் தலை எப்படி இருந்து நான் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? ஐ கேன் நாட் ஃபங்க்ஷன். செய்ய முடியுமா? ஏதாச்சும் என் தாட்டு கனெக்ஷன் இருக்குமா? என் செய்கை அதோட தொடர்புடையதாக இருக்குமா? நம்ம எல்லாம் உட்காந்துருக்குறோம் பார்த்தீங்களா? இந்த தலை ரொம்ப முக்கியமானது சரீரத்தில். அதே போலவே இந்த உலகத்தில் இந்த சபைக்கு தலை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அதை ஆளுகிறவராக இருக்கிறார், அது ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார், அது வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி என்பதை இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். ரெண்டாவது முக்கியமான காரியம், டு க்ரோன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மீன்ஸ் டு பிகம் மோர் சர்ச், என்னது மோர் லைக் கிரைஸ்ட் லைக் இன் எவ்ரி வே. டாக்ட்ரின், கேரக்டர், என்னது அப்புறம் என்னது கண்டக்ட். அப்போ சபைக்குள்ளே நான் வருகிறேன், இயேசு கிறிஸ்துவ அன்பாக இருக்கிறேன், அவர் தலையாக இருக்கிறார், அவரோட தலையில் நான் ஒட்டப்பட்டு இருக்கிறேன், சரீரத்தில் இருக்கிறேன். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அது போல நான் வளரணும். அதான் வசனம் 15 சொல்லுது. மறுபடியும் வாசிக்கலாம் எனக்காக. 15 அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும்
நாம் வளரணும், உயிர் இருக்குன்னு சொன்னால் அது வளரணும், வளருகிறவராய் காணப்பட. வளர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நான் கிறிஸ்து கிறிஸ்துவின் சாயலை அர்த்தரிச்சுக்கணும். புதிய பாட்டில் அதே அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க வேணாம். 26 11 26 முதல்ல அந்தோக்கியாவில் இருக்க கிறிஸ்தவர்களை பார்த்து, அவங்க இந்திய விசேஷங்களை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பேர் கொடுத்தாங்களாம். ஏன் கிறிஸ்தவர்கள் பேர் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த ஜனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை எப்படி இருந்தாரோ அதே போல் அவங்க ரிசம்பிள் பண்ணாங்களாம், அப்படியே இருந்தாங்களாம் பார்க்குறதுக்கு. இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு இவங்களை பார்த்தா அவரோட டிஃப்ரென்ஸே தெரியல. அவரோட பேச்சு, அவருடைய செய்கை, அவரோட வாழ்க்கை எல்லாம் அன்பால் இருந்தாங்க, தியாகமாக இருந்தாங்க, செய்கிறது இருந்தாங்க. அவங்க சாட்சியை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் நினச்சாங்க, இவங்களாம் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேர் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவங்க கொடுத்துக்கல, கிறிஸ்தவ அறியாதவங்க கொடுத்து தான் கிறிஸ்தவ பேர். அப்போஸ்தலர் 11:26 வாசித்து பாருங்கள் நேரம். ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னை பார்க்கும்போது எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம். விசேஷமாக எனக்கு ரொம்ப மன கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபைக்குள்ளே நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கணும், சபையை விட்டு வெளியில் போன பிறகு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. புரியுங்களா உங்களுக்கு? பியூஸ் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. பியூஸ்னால் இந்த உட்காந்துருக்க பியூஸ் போட்டிருக்கோம்ல, பியூஸ் கிறிஸ்டின் எப்படின்னா பியூவில் உட்காந்துக்கிறது நல்ல கிறிஸ்தவங்க. அப்போ ஹோலியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் வாழ்வாங்க. ஆக அருமையான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம், சகோதர சகோதரிக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தலையாக இருக்கிறதுனால அதான் போட்டிருக்கேன், we must submit to Christ's headship. அப்போ இது சபை தேவனுடையதாக இருக்கிறதுனால, இதுக்காக தம் ஜீவனை கொடுத்து அவர் பெற்றிருக்கிறதுனால, இந்த சபையின் தலையாக இருப்பதுனால, இந்த சபையில் எல்லாமே யாருக்கு பிரியமாக தான் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சரீரத்துக்கு என்னுடைய தலை தான் என்ன சொல்லுது, இந்த ஹோல் சரீரத்தை ஆளுகிறது மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறத செய்கிறேன். அதே போலவே இந்த சபை எந்த நோக்கம் என்ன செய்யக்கூடாது, மற்ற காரியங்கள் அதான் திஸ் மீன் obeying his word, seeking his will, relying on him for spiritual growth. அது ஆவிக்குரிய காரியத்திலையும் எல்லா காரியங்களிலும் 3 காரியம் போட்டிருக்கேன். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்களேன், obeying, seeking, relying on him for spiritual growth. ஆக நானும் நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், அவரோட வார்த்தைக்கு தேடணும். அந்த வார்த்தை அவரோட சித்தம் என்னென்ன நான் அறிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் இல்லை பண்ணணும், அவரிலே சார்ந்து இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். Any church does not exalt Christ or follows his teaching is like a body severed from his. எந்த ஒரு சரீரம் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியிலையோ என்னது, அந்த சபையில் என்னது, ஆண்டவருடைய தலையிலேருந்து துண்டு என்ன செய்யுது, வெட்டப்பட்ட சபை போல் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நிறைய சபைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆண்டோட நம்ம மேம்படுத்தலை, ஏசுன்னு சொல்கிறாங்களே தவிர கடவுள் பயம் இருக்கா, பக்தி இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி சபை ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டுருக்கு. ஐயா நான் என் கண்ணால் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். யார் உங்கள் சபை தலை? ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் நான். என்ன, பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க, அந்த பப்பட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பப்பட்டில் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த பப்பட் போடுற பப்பட்டியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவன் என்ன செய்வான்னு கேட்டால், கையில் விரலை வச்சு கட்டிட்டு அந்த பொம்மையெல்லாம் என்ன செய்வான், தனக்கு விருப்பம் மாதிரி ஆட்டிக்கிட்டு கிடப்பான். அவன் என்னென்ன சொல்ல வர்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான். வச்சுக்கோங்களேன், அந்த அந்த கயர் கட்டி வச்சுருக்காங்களே, அந்த நூல் கட்டி இருக்கிறது அந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொன்ன மாதிரி எதுவும் செய்யாது. இன்றைக்கி சபை ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற ஒரு சின்ன என்னது, ஒரு பொம்மலாட்டம் போல இருக்குது. என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெய்வ திருச்சபைக்குள்ளே சினைத்திருக்கிறார். நான் எதுவரை அவரோடு கூட தொடர்புள்ளவனாக இருக்கிறேனோ அதுவரை அவருடைய சித்தத்தை செய்வேன். என்னைக்கும் அவருக்கும் எனக்கும் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சோ நான் என்ன செய்ய முடியாது, அவருக்கு பிரியமாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. வேணால் நான் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்கலாம். ஆக நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் எனக்கு ஆசை என்னன்னு கேட்டால், எனக்கு தெரியாது எவ்வளோ நாள் இந்த சபையில் நான் ஊழியம் நான் நிற்க போகிறேன் இனிமேன்னு தெரியல எனக்கு. இதுவரை கடவுள் வழி நடத்துறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் போயிடுவேன் ஒரு நாளில். இன்றைக்கி அவரை போகிற தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அன்பான பிள்ளைகளே. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கு சபையை தேவனோட விட்டு வெளியில் போகுதோ அன்றைக்கி தேவநாமத்தை மகிமை இழந்து போயிடும், தேவநாமத்தை தூசிக்கும். அது மாத்திரம் கிடையாது, இது கிளப்பாக மாறிடும். நீங்கள் நிறையா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா, யூஎஸில் பார்த்தீங்கன்னா சபைகள் பெரிய பெரிய பில்டிங்கில் யாருமே இல்லை கிடையாது, வித்துட்டானுங்க, கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. கிளப்லாம் மாறிச்சு, மாஸ்காக மாறிச்சு, டெம்பிளாக மாறிச்சு. என்னைக்கு சபையில் இயேசு கிறிஸ்து தலையாக இல்லையோ அந்த திருச்சபை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. அடுத்த கதைக்கு போயிடுவோம். 16வது முதல் பகுதியை வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டாங்கன்னு நிப்பாட்டிடுவோம். சர்ச் இஸ் அ யுனைடெட் பாடி. சபை என்பது என்னது கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைப்பட்ட சரீரம். பாருங்களேன், நீங்கள் எங்கெங்கோ வந்திருக்கிறீங்க,
ஊரில் கேட்டிங்கன்னா, இல்லை இங்கே சிங்கப்பூர்லேயே கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பின்னணியில் வளர்ந்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், வளர்ந்துருக்குறோம். ஒவ்வொரு விதமான என்ன இருக்குது, பண்புகள் இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது, விருப்பு வெறுப்பு இருக்குது. ஆனால் ஒன்று பாருங்களேன், இங்கே எப்படி வந்து உட்காந்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாரு பைபிளில் அழகாக சொல்கிறேன்னா, சர்ச் இஸ் நாட் அ ரேண்டம் கேதரிங் பட் அ டிவைன்லி ஃபிட்டட் பாடி. என்னது, சும்மா நானும் நீங்கள் டக்கு பக்கத்து வந்து உட்காந்துடல. உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த சபையில் அந்த கேட்டுக்குள்ளே ஒரு ஆள் நுழைஞ்சு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார் அந்த சின்ன குழந்தைய கூட. நான் அப்படி தான் உணர்றேன். அதனால தான் எல்லாத்தையும் ஒன்பாக பேசணும்னு ஆசைப்படுவேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் இல்லாமல் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அது கூட அவர் கடவுள் கொண்டு போயிட்டார்னு நினைப்பேன் நான். யார் வரணும், யார் உட்காரணும், யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, அவர் தீர்மானிக்கிறார், நாட் மீ. என்னோட வேலை ஒன்று மட்டும்தான், அவர் சொன்னதை சொல்லிக் கொடு, அவருக்கு நீ உண்மையாயிரு, வேறு ஒன்றுமே கிடையாது. யார் வருவா யார் போக அவர் பார்த்துக்கிறார். ஆக தேவனோட என்ன செய்ய, டிவைன்லி ஃபிட்டட் பாடி இஃப் ஃபிட்லி ஜாயின் இம்ப்ளாய்ஸ் காட்ஸ் வைஸ் அரேஞ்ச்மெண்ட். கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்தை பார்த்துக்கங்களேன், அப்புறமா நான் காமிக்கிறேன். என்ன செய்கிறேன்னு கேட்டிங்க, எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு, ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா. கை எங்கே வைக்கணுமா கை, காது எங்கே வைக்கணுமா காது, இல்லை மாற்றி மாற்றி வச்சுருந்தா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆக என்ன செய்யுது, ஃபிட்லி ஜாயின் கம்பேக்டட் மீன்ஸ் ஹெல்ட் டுகெதர் க்ளோஸ்லி நாட் லூஸ்லி ஸ்கேட்டர்ட். அப்படின்னா என்னது, அது எப்படி இணைவாய், அந்த பசங்க சொல்லுது பாருங்களேன், சகல கணுக்களினாலும் இசைவாய். எப்படி இருக்காரு, இசையாய். இசைன்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இசை பற்றி என்னன்னு அப்புறம் பேசுவோம். இசைனா என்னது கேட்டிங்களா, அப்படி பியூட்டிஃபுல்லாக அழகாக எந்த பிசுறும் இல்லாமல் என்ன செய்யிருக்கிறான், ஜாயிண்ட். எப்படின்னா கூட்டப்பட்டிருக்கு. ரெஃபர்ஸ் பிலீவர் ஹூ ஆர் கனெக்டட் இன் ஃபெலோஷிப் அண்ட் சர்வீஸ். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம். ஆக ஆர் யூ ரியல், இங்கே பாருங்களேன், அழகாக பவுல் சொல்கிறாரு, சர்ச் என்ன செய்கிற கம்பேக்டட் என்று பார்த்துட்டோம். ஆக தியாலஜிக்கல் இன்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன முக்கியமான இன்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈச் மெம்பர், காட் டிசைன் ஈச் மெம்பர் வித் அ ரோல். ஒவ்வொருவரும் சபைக்குள்ளே வரும் பொழுது, நான் உண்மை அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள் கொடுத்த தாளந்து இருக்குது, கிருபை இருக்குது, ஒன்று அதை ரியலைஸ் பண்ணுங்கள், அதை பயன்படுத்திக்கங்க, ஆண்டவரோட நாம மகிமைக்கா. யாருமே வேஸ்ட்டே கிடையாது சர்ச்சுக்குள்ளே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இன்னும் ஆசை எப்படி தெரியுமா இருக்கும், நொண்டி நொடம் படித்த எல்லா மக்களும் வரணும். இது சோஷியல் கிளப்பு கிடையாது. ஆண்டோடைய சமூகத்தில் எல்லா விதமான ஜனங்களும் வரணும், படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் குருடன் எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆண்டோட சமூகத்தில் ஆறு ரோல் வச்சுருக்கிறாரு. யூனிட்டி டஸ் நாட் மீன் யூனிஃபார்மிட்டி. என்ன கிடையாது, யூனிட்டினா யூனிஃபார்மிட்டி கிடையாது அன்பான பிள்ளைகளே. ஆக வி ஆர் டிஃப்ரெண்ட்லி கிஃப்டட் பட் யுனைடட் இன் பர்பஸ், பவுண்ட் டுகெதர் பை மியூச்சுவல் கனெக்ஷன் டு கிரைஸ்ட். ஆக நானும் நீங்களும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோன்னு கேட்டால், நம்மளாம் இயேசு கிறிஸ்துவின் தலையில் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நம்மளாம் ஆண்டோட மகளாக இருக்கிறோம். யாரால் கூட கொண்டு வரப்பட்டிருக்கோன்னா, ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால சபையில் குறை இருக்கா, நிறையா இருக்குது. சபை என்னை போல உங்களை போல பாவமான மக்கள் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு திருச்சபையும் பூரண திருச்சபைகள் கிடையாது. இந்த திருச்சபையும் நானும் பூரணர்கள் இல்லை. குறைகள் இருக்கா, இருக்கு. ஆனால் என்னுடைய தேவன் பூரணராக இருக்கிறார், என்னை பூரணப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். ஆக சபையில் குறை இருக்கு, நிறையா இருக்கு. எப்பப்போ குறை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் பேசுகிறாங்க, அவங்க குறையை வெளிப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் கிஃப்ட் இருந்தால் கூட, பட் யுனைடட் இன் பர்பஸ், நமக்கு ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவரோட மகனாக இருக்கிறதுனா, மகளாக இருக்கிறா, கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறதுனால அவரை மகிமைப்படுத்துவது என்னுடைய கடமையாக இருக்குது. அவர் கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமைப்படுத்துவதற்கு. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் கேட்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர் யூ லோன் கிறிஸ்டியன் லைக் a finger detached from the hand? நீங்கள் சில வேலையில் கிறிஸ்தவங்க நிறையா பேர் ஓட்ட முடியும், வருது லேட்டு, வந்த உடனே ஓட்டம் பிடிச்சிட்டே போயிட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா ரொம்ப பேர்? நீங்கள் தனியாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது. உண்மையாக இன்னொன்று சொல்லித்தரேன் நான். ஒரு நல்ல கிறிஸ்தவன் இமயமலையில் போய் உட்காரவே மாட்டான். ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரு கிறிஸ்தவனை? உலகத்துக்கு சொல்லுங்கம்மா, உலகத்தில் உப்பாவும் வெளிச்சமாக எந்த ஊரில் வச்சுருக்கிறாரு? உலகத்தில் இன்னும் இருக்கிற பாவமான மக்கள் மத்தியில் பாவிகளோடு உட்கார வச்சு தான் வச்சுருக்கிறார். அங்கே தான் வெளிச்சம் தேவை. எங்கே வெளிச்சம் இருக்கிற போய் தனியாக உட்காந்துருந்தா யாருக்கு லாபம்? உங்களால்
சில மார்க்கம் சொல்லும், இமயமலைக்கு போயிரு, அங்கே போயிரு, இங்கே போயிரு, உட்காந்து தோத்திரம் ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குது. சபை என்பது உங்களை போல என்னை போல குறையுள்ள மனிதர்களை தேவன் தம்முடைய சரீரத்தில் இணைத்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆக எந்த ஒரு சபையில் நீங்கள் வளரணுமான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சபையில் இணைந்திருக்க வேண்டும். சபை என்பது என்னது? சபையின் சரீரத்தில் இணைந்திருக்க வேண்டும். நானும் நீங்களும் அன்பிலையும் ஐக்கியத்திலையும் சேவையிலையும் வளர்ந்துட்டு இருக்க வேண்டும் அன்பான பிள்ளைகளே. ஆக believer must be involved in the life of church through worship, fellowship and ministry. You can be number one in the world. You know A to Z from the scripture. Bible number knowledge எனக்கு ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்குது பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் தலை வேணால் இவ்வளோ பெருசாக இருக்கும், உங்கள் சரீரம் சூம்பி போன மாதிரி காணப்படும். ஏன்னா you don't have to do any ministry, fellowship. ஐக்கியம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இம்ப்ரொபோர்ஷனேட் க்ரோத்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக இன்றைக்கி நிறையா பேசுவாங்க, எது கொடுத்தாலும் அப்படி சொல்லுது பைபிள், இப்படி போய் சொல்லுது. நீ என்ன பண்ண? கடைசியில் என்ன பண்ணுங்க? சரீரத்தில் இணைந்து இருக்கலைன்னா கடவுளோட ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது, செய்யவும் முடியாது. இப்போ வச்சுக்கோங்களேன், என் கையை வெட்டியில் தூக்கி போட்டாங்க வெளியில், என்ன பண்ணும் இந்த கை? நான் ரொம்ப நல்லவனாக கூட இருக்கலாம், எதாவது செய்ய முடியுமா என்னால்? சபையில் கூட்டிகிட்டு வந்தவர் அவர், இந்த சபையில் சேர்த்தது அவர், இந்த சபையில் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. அதை பாருங்களேன், இந்த ஒரு படத்தை பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். சரீரத்தில் இந்த மேலே உள்ள ஃபோம் பார்த்தீங்கன்னா, இந்த சரீரமானது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நரம்பு மண்டலம், ஒன்று எலும்பு, அப்புறம் சதை மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்களேன், எல்லா ஆர்கன்ஸும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் எப்படி இருக்குன்னா, கசாப்பு கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்குமா? எனக்கு ஹார்ட் இருக்குது, தனியாக தூக்கி வெளியில் வச்சேன்னா நான் ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா இல்லை நான் அந்த பூமியில். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அழகாக சொல்கிறார் பவுல், சொல்கிறாரு ஏசரா. அங்கே பாருங்கள், ஃபிட்லி ஜாயின், கம்பேக்டட் அண்ட் ஜாயின்ஸ். என்ன செய்கிறாரு அழகாக தமிழில் பேசும்போது, சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. சபை ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கணும். சில வேலையில் கஷ்டங்கள் இருக்குது, சில வேலை பொண்ணு வந்துடும், சில வேலையில் அடிபட்டுரும். சமயத்தில் ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நான் போன வாரம் விழுந்து போட்டேன் பாஸ்டர், கையில் கட்டு போட்டிருக்கேன் பாஸ்டர், வர முடியாது. தோத்துறோம் சிஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நான் வந்து பார்க்குறேன் சிஸ்டர். சபை ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கணும். கிறிஸ்தவ ஐக்கியம், அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் பேசணும். கிறிஸ்டின் கொயினோனியான்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் சப்ஜெக்டில் பேசுவோம். இன்றைக்கி சபை லூஸ்லி ஃபிட்டட்னா யூ ஆர் நாட் ஃபிட்டட் அட் ஆல். உங்கள் சபையில் ஐக்கியம் இல்லை, கூப்பிடவே மாட்டீங்க. அடுத்த 6 நாளைக்கு யாரும் வாங்க மாட்டேன், பாஸ்டர் தோத்துறோம் அல்லேலூயா ஆமீன், இனிமேல் கூப்பிட்றாதீங்க என்னை இடையில. நானும் யாரும் கூப்பிட மாட்டேன். எனக்கு நிறையா வேலை இருக்குது ஃபோனில், நான் ஃபோன் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனால் உங்களை மட்டும் நான் கூப்பிட மாட்டேன். ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமான்னு சொன்னால் நீங்கள் தேவ சபையில் இணைந்திருக்க வேண்டும். தேவ செய்யும்போது நானும் நீங்களும் தான். இந்த சரீரத்தை நான் எப்படி இருக்கேன்னு அப்போ தானே நான் முக்கியமாக வளர முடியும். அப்போ இன்னொரு முக்கியமான காரியம், நான் எல்லோரும் இணைஞ்சால் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து வளரணும். இந்த கையை வச்சா சூம்பி போயிடும். ஸோ இந்த நல்ல வேலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி இந்த பாடியில் எல்லாமே அழகாக ஆண்டவர் இணைப்பாக வச்சுருக்கிறாரோ. இன்னும் பார்த்தீங்களே, அழகான பார்வையில் பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ அழகாக நாலேஜாக ஞானமாக, கை இந்த விரலாம் அழகாக, நகம், முடி எல்லாம் சூப்பராக பண்ணிட்டார்ல. இதில் கோணல் மாடலாம் ஜிக்ஸா எப்படி வேணாலும் பண்ணியிருந்தானே எப்படி இருந்திருக்கும். கால் இருக்கிறது தலை இருக்கிறது கால் எப்படி இருக்கும், வாய் எங்கெங்கேயோ இருக்குது. ஒரு பக்தன் பாடுறான், 1000 நாவுகள் போதாது சுவாமி, எப்படி புகழ்வேன் நான் உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, ஆண்டோடைய படைப்பில் நீங்களாம் காலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்குறீங்க, இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் உலகம் பார்க்குறீங்க, வாய் திறந்தா பேசுகிறீங்க, காது கொடுத்து கேட்குறீங்க. ஐயா, ஒவ்வொரு நாளும் தேவைகளை அற்புதமாக செஞ்சுருக்கிற இந்த பாடி தான் ஆண்டவர் கொடுத்த சரீரம். ஆக இதுதான் தேவ திருச்சபையின் ஆவிக்குரிய சரீரம். நீங்கள் சரீரத்தில் எப்படி காணப்படுகிறீர்களோ அதே போல் இந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்து ஆண்டவருக்குள்ளே வளர 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 நீங்கள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பெரிய இடம் தேவ சபை. கடவுளோட பிள்ளைகள் மறந்துடாதீங்க. அடுத்த கதைக்கு போயிடுவோமா? 14b வாசிங்களா எனக்காக. 16b வாசிப்போம். ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக அப்படியே நிப்பாட்டிடுவோம். இப்போது வெவ்வேறு அவயங்களை ஆண்டவர் அழகாக யுனைட் பண்ணியிருக்கிறார் இல்லையாப்பா. யுனைட் பண்ண பிறகு என்ன பண்ணணும், அதுதான் அங்கே போட்டிருக்கு பாருங்களேன். வைட்டல், எவ்ரி மெம்பர் ஹேஸ் அ வைட்டல் ரோல். என்ன பண்ணணும்? கான்ட்ரிபியூட்டிங் டு க்ரோத். ஆக ஒவ்வொரு சகோதரனும், முதலே நான் சொன்னேன், சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு? தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், கிருபைகளை கொடுத்துருக்கிறார், தேவைகளை சக்தியை கொடுத்துருக்கிறார், செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியம் கொடுத்தாரு. முதலே ஒரு முறை நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு முறை நான் ஒரு திருமணத்துக்கு போனேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அன்றைக்கெலாம் பிளாஸ்டிக் டம்ளரில் தான் தண்ணி கொடுப்பாங்க.
எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா டம்ளர் குடிச்சு எல்லா இடத்துலையும் போட்டாங்க. கலர் கலராக ப்ளூ கலர் டம்ளர், ரெட் கலர் டம்ளர், எல்லா டம்ளர். நான் அங்கே கொஞ்சம் மூத்த ஆளாக இருக்கேன்னா இவ்வளோ அப்படியே சுற்றி பார்க்குறேன். அவ்வளோ டம்ளர், ஒரு 100-150 டம்ளர் கீழே கிடக்கு. என்னடா பண்ணுறது, யாரா இதெல்லாம் குனிஞ்சு எடுப்பா? அப்போ ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச சகோதரருடைய மகன். அவன் சின்ன பையன், 1 வயசு 2 வயசு 3 வயசு தான் இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணால் ஒவ்வொரு டம்ளராக அடுக்கி அப்படியே கொண்டு வரான். அவன் பாட்டுக்கு விளையாடுறான். அவன்கிட்ட யாருமே சொல்லலை. அவன் 3 வயசு பையன்தான். 30 வயசு மனுஷன் செய்ய முடியாததை 3 வயசு பையன் ஈஸியாக என்ன செஞ்சுட்டான், கீழே கடந்த 100 டம்ளரையும் எடுத்து அடுக்கி அப்படியே கொண்டு வரான். பெருசாக வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்களேன், நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியல, அதுகளுக்கு எல்லாம் தெரியுது என்னை விட. இன்றைக்கி யாருக்கு என்ன தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னமோ பிள்ளைங்க பண்ணுதுங்கப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதே போல் எந்த நபரும் இங்கே தகுதி இல்லாத சக்தி இல்லாமல் இல்லை. ஆக இங்கே வந்துடுவோம், கதைக்கு வந்துடுவோம். என்ன தெரியும், ஈச் பிலீவர் இஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி, ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஆக இங்கே வந்து பிள்ளைங்க பாருங்களேன், பின்னாடி பிஏ சப்போர்ட் பண்ணுறான், ஒரு சிலர் மியூசிக் வாசிக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் செய்யும்போது, எல்லாம் சேர்ந்து செய்யும்போது அழகாக இருக்கு இல்லையா? வந்து ஒரு சிலர் ஒன்றுமே செய்ய முடியும், அப்படியே நலங்காமல் போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் அந்த சீனை பார்க்கலாம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? அம்மாக்கிட்ட போய் கேட்கணும். அம்மா ஒரு நாளைக்கு வந்து கூப்பிட்டு தனியாக பேசுவோம். என்ன செய்வாங்க பிள்ளைங்க? சாப்பாடு தட்டு அப்படியே போடும், துணியை தூக்கி ஏறி, பூண்டியை தூக்கி போடு, எதை வேணாலும் எங்கே வேணாலும் தூக்கி ஏறி. சூப்பராக இருக்குல்ல கேட்குறதுக்கு? சபை மட்டும் வாங்க நேரம் கதை. ஸோ என்ன எடுக்க எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈச் பிலீவர் இஸ் த பார்ட் ஆஃப் எஃபெக்சுவல் ஒர்க்கிங். அதாவது அந்த சொல்லுறதுக்கு பாருங்களேன், அளவுக்கு தக்கதாய் கிரியை தன் அந்த ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் எப்படிமா என்ன செய்யணுமா, கிரியை செய்கிறபடியே. ரெஃபர் டு பவர் டு ஒர்க். காட்ஸ் கிரேஸ் எனேபிளிங் each member to serve. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு எனக்குலாம் பாட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு விவரம் தெரிகிறவரை நான் சண்டே ஸ்கூல் நடத்த போனேன். நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் வாங்கடா நான் கற்றுக்குறேன். அப்போ தான் நான் பாட ஆரம்பித்தேன் முத. அப்போ 28, 25, 26 வயசு ஆகிப்போச்சு. அப்போ யாருமே எனக்கு சொல்லலை, நீ பாடுவ தம்பின்னு, கொஞ்சம் பாடுன்னு கூட. அப்போ தான் கல்யாணம் ஒரு கல்யாணம்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆக நீங்கள் செய்யும்போது தான் உங்கள் தாளந்து வெளிப்படும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தாளந்து இல்லை. சில சமயத்தில் உங்களை நான் பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று தான் செய்ய மாட்டீங்க. உங்கள் தாளந்தை வச்சுக்கிட்டு உங்கள் நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. அப்படி எப்படி உங்கள் தாளந்து பயன்படுத்துறது? ஸோ என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, effectual working refers the power at work of God's grace enabling each member to serve. In the measure means we are gifted differently but each role essential. அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை தாளந்துகளை தேவன் கொடுத்துருக்கிறார் என்பான பிள்ளைகள். அளவுக்கு தக்கதா என்ற வார்த்தை. அளவுனா என்னையா? ஒருத்தர் 5 கிலோ தூக்க முடியும், ஒருத்தர் 2 கிலோ தூக்க முடியும், ஒரு சிலர் 10 கிலோ கூட தூக்க முடியும். ஒருத்தர் பாட முடியும், ஒருத்தர் இசைக்கருவி வாசிக்க முடியும், ஒருத்தர் காணிக்கை எடுக்க முடியும், ஒருத்தர் பிஏ சப்போர்ட் பண்ண முடியும், ஒருத்தர் பிரசங்கிக்க முடியும். ஒரு விதவிதமான எல்லா மினிஸ்ட்ரி சேர்ந்து செய்ய முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த காரியத்தை அழகாக செய்யும்போது எப்படி இருக்குது? அது இசைவாக அழகாக எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இந்த முழு திருச்சபையும் முழு ஆசை சரீரமும் எப்படி பிளஸ்ஸிங்காக இருக்குதோ அதுபோல் ஐ பிகம் அ பிளஸ்ஸிங் வென் ஐ கம் டு சர்ச், வென் ஐ சர்வ் வித் ஒன் another. இல்லையா? ஆக என்ன சொல்ல வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் உங்களை போல் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதில்ல, மினிஸ்ட்ரி பிரசங்கம் பண்ணாமல் நிறைய பேர் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த பூமியில். அவங்க ஜெபிப்பாங்க, உதவி செய்வாங்க, என்னென்ன ஊழியமோ சபையில் இருக்குது. ஊழியத்துக்கு இதுதான் ஊழியம் இல்லை, அதுதான் ஊழியம் இல்லை. உங்கள் மனசை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கடவுள் எப்படி வேணாலும் பயன்படுத்திடுவார். நிறைய உதாரணம் இருக்குது, நேரம் போனதுனால சொல்ல வாய்ப்பு கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் சபையில் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுத்த எந்த வேலை விசேஷமாக நான் நல்லா சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ரீடிங்க்கும் அது அஷரிங்க்கும் நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். ஒரு சண்டேஸ் முடித்த பிறகு ரீடிங் ரொம்ப முக்கியமான ஊழியம் சபையில். ஒரு வசனம் தான் வாசிக்கிறோம். ஒரு வசனம் கூட என்னது? ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கக்கூடிய சக்தி எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். எந்த ஊழியம் இதில் தரக்குறைவான ஊழியம் இருக்குது இங்கே சபையில்? எல்லாமே ஆண்டவருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனவே இதில் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக சந்தோஷமாக ஆண்டவருக்கு உண்மையாக கொடுத்த ஊழியத்தில், அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஆண்டவர் எனக்கு என்ன கிருபைகளை தர்றாரோ நான் தேவனுக்கு பயந்து ஆண்டவர் பிரியமாக நான் செய்வேன்னு சொன்னால் ஆண்டவர் அது கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, விசேஷமாக இந்த ஒரு படத்தை பாருங்கள். எனக்கு என்ன படம் போட்டிருக்கேன்னு பாருங்களேன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா,
ஒருத்தர் பியானோ வாசிக்கிறாரு, ஒருத்தருக்கு வயலின் வாசிக்கிறாரு, ஒரு ட்ரம்பட் வாசிக்கிறாரு, ஒரு கிளார்னெட் வாசிக்கிறாரு, என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட் மொத்தமாக வாசிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து வாசித்தா தான் பியூட்டிஃபுல் இசை. இன்னொரு முக்கியமான காரியம், அது டியூன் ஒன்று இருக்குது. எல்லாமே ஒரே டியூனில் இருக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டியூனில் இருந்தால் அது வேறு கதை. இப்போ சில நேரங்கள் பிரச்சனை என்ன, எல்லாம் செய்யுது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு டியூனில் இருந்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது இசையாக இருக்குது, அது சத்தமாயிரும். புரியுங்களா உங்களுக்கு? மியூசிக்கும் சவுண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே சத்தம் தான். பியானோவை தட்டினாலும், ட்ரம்மை தட்டினாலும், டேம்பரினை தட்டினாலும் எல்லாமே சவுண்ட் தான். சவுண்டு எல்லாம் இசைவாக வாசிச்சிங்கன்னா இசை. அது இல்லை டமட்டமட்டமட்ட அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்துச்சுங்க. அதுக்கு தான் ஒருத்தன் கண்டக்டர்னு ஒருத்தர் இருக்கிறான், அதை வழி நடத்துகிறேன். இப்போ இசை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியாக வாசித்தா கூட அவங்க தனியாக தான் வாசிக்கணும். ஆனால் இசைந்து வாசிக்கும் பொழுது அது கேட்குறவங்களுக்கு இசையாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அது தேவனை மகிமைப்படுத்துது, மக்களை சந்தோஷப்படுத்துது. நம்ம எல்லாம் சபைக்கு வந்து நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைரக்ஷன் சபை இழுத்தோம்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும், ஒருத்தர் மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும், எனக்கு இல்லை சாம்பார் ரசம் தான் பிடிக்கும். நீ வீட்டில் என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க, யார் வேணான்றவங்கள. சபைக்கு வரும்போது நமக்கெல்லாம் ஒரே கோல், ஒரே நோக்கம். மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் கொடுத்த புத்தகம் நம்ம கையில் இருக்குது, இது எது சொல்லுதோ அதை நம்ம செய்வோம். உங்கள் சுயத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளே திணிக்காதீங்க. ஆக பாருங்களேன், இன் ஆர்கெஸ்ட்ரா நாட் எவ்ரி ஒன் பிளேஸ் அ ட்ரம்பட் அண்ட் வைல். இன்னொரு முக்கியமான பாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரே காரியத்தை செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஒருத்தன் வயலின் வாசிக்கிறான்னா வயலின் வாசிக்கிறான், இன்னொருத்தன் ட்ரம்பட் வாசிக்கிறான், இன்னொருத்தன் வேறு கிளார்னெட் வாசிக்கிறான். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஆர்கெஸ்ட்ராவில் எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தா தான். அதே போல் தான் இந்த தேவ திருச்சபையின் சரீரத்தில் என்னை கையாக வச்சுருக்காரு, காலை வச்சுருக்காரு, கண்ணாக வச்சுருக்காரு, காதாக வச்சுருக்காரு, வாயாக வச்சுருக்காரு, வெவ்வேறு ஊழியங்களை செய்ய. அதை குறித்து இன்னொரு நாளைக்கு அவங்களோட கிஃப்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஆக ஒவ்வொருவரும் யூ ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அண்ட் கிஃப்டட். ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்துருக்குறேன். ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இட். சரி, கடைசியில் முடிச்சிடலாமாங்க? வாங்க அடுத்து போயிடலாம், டைம் ஆகிட்டு ஓடி இருக்கு. 16C வாசிப்போம். அன்பினாலே போதம்மா 15 தொடங்கும் போது அன்பின் சத்தியத்தை கொண்டு அப்படின்னு கை கொண்டுன்னு வருவார். ஆக இந்த சபையோட நோக்கம் என்ன? மியூச்சுவல் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கோல் ஆஃப் த சர்ச், சபையோட உண்மையான நோக்கம் என்னையா கோலு? மியூச்சுவல் எடிஃபிகேஷன் இன் லவ். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி அடையணும். அன்பான பிள்ளைகளே, நானும் நீங்களும் வந்துட்டு இங்கே சண்டையை போட்டோ சச்சரவு பண்ணுறதுக்கு வரல, வம்பு வழக்கு பண்ணுறதுக்கு வரல. ஆண்டவர் அதுக்கும் உங்களை என்னையும் கூட்டிகிட்டு வரல. சபையில் அவர் சரீரத்தில் நம்ம அங்கங்களாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய அங்கத்தினராக இருந்து ஒவ்வொருவரையும் தேவன் இணைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் தெரிஞ்ச கிருபைகளையும் தாழ்ந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த மாதிரி நான் சேவை செய்யும்போது யார் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு கேட்டால், நானும் நீங்களும் செய்யும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுதான் முக்கியம். யார் யார் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை? முழு சரீரம் தானேயா? முழு சரீரம் தானே. இப்போ எனக்கு பசிக்குது, ஐயோ பசிக்குதுன்னு வயிறு சொல்லுது, மைண்டுக்கு சொல்லுது, நான் கை சொல்லுது, நான் கையில் சாப்பாடு எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்கும். பவுல் அழகை பற்றி பேசுகிறாரு 1 நீங்களும் நானும் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கோல் இஸ் நாட் ஜஸ்ட் நியூமரிக்கல் க்ரோத் பட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எடிஃபைங் ஒன் another. ஆக சபை என்பது ஆண்டவருடையதாக இருக்கிறதுனால சபையில் நானும் நீங்களும் என்ன செய்யலை, சில வேலைகளை நம்ம நினைக்கலாம், சர்ச் வளரலை, சர்ச் நான் வளர்றதை பற்றி கவலையப்படலை. உண்மையை நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஒரு 40 பேர் 4 பேர் இருந்தால் கூட, 4 நல்ல கடவுளுக்கு உண்மையான ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா 10 பேர் 12 பேர் இருந்தால் கூட போதும், நம்ம எல்லாம் அந்த உலகத்தை அசைச்சிட்டு வந்துடுவோம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தரும் கர்த்தர் கீழ்ப்படியலை, என்ன பிரயோஜனம் 1000 பேர் உட்கார வச்சுட்டு? இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் போய் பாருங்கள் என்ன கூட்டம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ உள்ளே நோஞ்சு பாருங்கள் நீங்கள். ஆக நானும் நீங்கள் என்ன செய்ய, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்னது, ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி, அன்பால் வளரணும். இதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்மாஸ்பியர் க்ரோத் இன் லவ் இஸ் லவ். ஆக என்ன செய்யணும், அப்படிப்பட்ட அங்கே எப்படிப்பட்ட இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே அன்பால் எல்லாரும் அன்பாக விசாரிக்கணும். அன்பா பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறைகள் இருக்குது, தயவுசெய்து குறைகளை வீட்டில் வச்சுக்கோங்க. குறை சொல்கிறா கூட அன்பாக சொல்ல பாருங்கள். கண்டிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அன்பாக கண்டித்து பாருங்கள். ஆனால் என்ன செய்யுங்க, அன்பாக விசாரிங்க. எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை சொல்கிறது தவறே கிடையாது. வாங்க என்கிட்ட பேசுங்க. நம்ம எல்லாம் நான் முதல்ல சொல்லிட்டேன், குறைகள் இருக்குது, எனக்கு நிறைய இருக்குது. நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள், ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்குது.
அன்பால் நம்ம என்ன செய்யணும்? அவங்க வழி நடத்தணும். ஆக love is the glue that binds us and fuels us, a fuel that drives us to serve each other selflessly. அதான் அங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன். அன்பு என்ற எண்ணெயை ஊற்றி என்னையா, அதாவது ஒரு அருமையான பாட்டு இருக்குது, தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது. அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆஹா அன்பர் அன்பை யாரால் கூறலாம், வானத்தை தாளாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் அன்பர் அன்பை யாரால். அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஒரு சிலர் தெரியுமோ தெரியலையோ. வானத்தை தாளா மாற்றி, எதை மாற்றணும்? தாளை வானத்தை. கடலில் உள்ள எண்ணெயை தண்ணியெல்லாம் இங்கா மாற்றி, காட்டு உள்ள மரத்தெல்லாம் பேனாவாக வெட்டி பேனா அதில் ஊற்றி இந்த இங்கெல்லாம் ஊற்றி உலகத்துள்ள எல்லா பரிசுத்தவான்களும் எழுத ஆரம்பித்தாங்க அன்பரை பற்றி. அன்பை பற்றி பேசினா அந்த தாளில் வானத்தில் கூட எழுதி முடிக்க முடியாதுன்னு சொல்லி பக்தன் பாடுறான், அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அப்படின்ட்டு. ஆக இந்த அன்பின் மிகுதியாக தான் இந்த கூட்டம். இந்த நாம் எவ்வளோ வந்ததுக்கு நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நான் அவன், நீ இவன், அது பேசுனீங்கன்னா வெளியில் போய் பேசிக்கோங்க. இங்கே வந்த யாரும் பெரியவங்க கிடையாது, நீ யார் வேணால் வெளியில் இருங்க. இங்கே வந்துட்டீங்கன்னா நானும் நீங்களும் அன்பான பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க. எனக்கு அன்பால் கட்டப்படும். நேரம் ஆயிடுச்சு, போயிடுவோம். பாருங்களேன், அப்பா குழந்தைகளுக்கு அதே சமயத்தில் நம்ம பாருங்களேன், பல வேளையில் நம்ம பிள்ளைகள் அன்பால் திட்டுறோம், கண்டிக்கிறோம். வெறும் கண்டிப்பு மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு கண்டிப்புக்கு பின்னாடியும் அன்பு இருக்குது. அன்பு இல்லாதவன் கண்டிக்க மாட்டான். ரோட்டில் போகிற பிள்ளையை நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க, பார்த்துருக்கீங்களா? திட்டக்கூட மாற்றிங்க. தப்பாக செய்வான், சிகரெட் பிடிப்பான், தண்ணி அடிப்பான், ஐயோக்கியனாக இருப்பான். நான் பார்த்துட்டு பாஸ் பண்ணி போயிட்டுருப்பேன். ஏன்னா அவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் என் பிள்ளையை பற்றி எனக்கு கவலை இருக்குது. இந்த சபையை குத்து எனக்கு பாரம் இருக்குது. ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏசாமி நீ வருகை இன்றைக்கி ராத்திரி இருக்கும்னா நம்ம எல்லாம் மொத்தமாக ஃபேனில் எங்கே போய் பார்க்கணும்? பரலோகத்தில் காலையில் பார்க்கணும். ஹலோ பிரதர் சிஸ்டர், உங்களை நான் பார்த்துனேன், சந்தோஷம்னு சொல்லணும். ஐயோ எங்கே அவளை காணோம், இவரை காணோம் நான் தேடக்கூடாது. சேர்த்து நீங்கள் எங்கேயும் பாருங்க. நம்ம எல்லோரும் நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? அன்பா. ஆக அன்பான அப்பா 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 என்ன செய்கிறாரு? பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எப்படி கார்டனில் வச்சுட்டு, கார்டனில் பார்த்துட்டிங்கன்னா சில நேரில் என்ன செய்வாங்க? சுத்திகரிப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் வெட்டி போடும், ப்ரூனிங்னு நீங்களும் சொல்லுவாங்க. அப்பப்போ இங்கே சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்கலாம், வெட்டுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சில வேலையில் அன்பால் சபை, அதுதான் பவுல் சொல்லும்போது கண்டித்து கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணுன்னு சொல்கிறார் தீமோத்தேயுக்கு. 2 4 அதிகாரம் வாசிச்சுப்பார். வாங்க நம்ம முடிக்க போகிறேன். நான் உங்களுக்கு இந்த வேலையில் 4 காரியம் வேகமாக நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து திருச்சபையின் தலைவராக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாம் ஆண்டவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறோம். தேவன் என்ன செய்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த பங்குகள் இருக்குது, தேவ சபையில் காணப்படுகிறது. புரிச்சுக்கோங்க. கோல் ஆஃப் த சர்ச் டு லவ் எவ்ரி ஒன், எடிஃபை ஒன். என்னது எல்லாரும் அன்பு செலுத்தி ஊழியத்தை செய்யணும். வாங்க இதை குறித்து நிறையா நம்ம கற்றுக்குவோம். பவுல் அழகாக இந்த காரியத்தை பற்றி முடிக்கிறாரு. என்ன செய்கிறார்? நாம் எல்லாம் கிறிஸ்துவில் சரீரத்தில் கட்டப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு அவங்க தேவன் என்ன அன்பாக இணைத்து செயல்பாடுகளை கொடுத்துருக்கிறார். நம்ம அன்பு செல்கிற பிள்ளைகளாக என்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோமோ, தேவ சித்தத்தை செய்கிறோமோ, அன்றைக்கி என்ன செய்கிறோம்? தேவன் இந்த உலகம் பார்த்து நம்மளை பார்த்து பயப்படும், சபையை பார்த்து ஆச்சரியப்படும். இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் கூட நான் ரொம்ப அதிகமாக வர்றது விருப்பறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் ஒரு சர்ச் மெம்பர் வர்றாங்க, இல்லை இன்னொரு சபையில் வர்றாங்க, இல்லை என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம சபையை பார்த்து சொல்லும் பொழுது உண்மையாகவே இந்த நல்ல திருச்சப்படா, ஆண்டவர் பிரிஞ்ச பிரியமான பிள்ளைங்கடா, எல்லாரும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லணும். சில வேலை நான் வருத்தமாக சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பற்றி பேசவே மாட்டீங்க, ஒருத்தர் விஷ் பண்ண மாட்டீங்க. நான் அடிக்கடி காலையில் சொல்லுவேன், சாயங்காலம் சொல்லுவேன், போய் எல்லோரும் விஷ் பண்ணுங்க. ஏன் உங்கள் டேபிள் தான் ஒரே டேபிள் தான் உட்காருவீங்களா? வாழ்க்கையில் மாற்றவே மாட்டிங்களா? எத்தனை பேர் சபையில் பேசாமல் இருக்கிறீங்க தெரியுங்களா? நீங்கள் ஒருத்தர் வருஷக்கணக்கில் சபைக்குள்ள வர்றீங்க, வெளியில் பார்த்தா கூட நீங்கள் ஆச்சரியப்படணும். பிரதர் எந்த சேர்ச்சி போகிறீங்க? நியூலே. அப்படியா? நானும் தான் நாங்கள் போகிறேன், நான் உங்களை பார்க்கலையே. நாங்கள் வந்துட்டு தாங்க இருக்கிறேன், ஆனால் நான் பார்க்கலங்க. எப்படிங்க இது? வாங்கங்க, இது அன்பின் சபை. ஏசு சாமி இதுக்கு சபைக்கு ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். அவரோட அன்பை எப்படி வெளிப்படுத்தா? ஜீவனை கொடுத்து காமிச்சிருக்காரு. வாங்க கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். வாங்க முடிச்சிடலாம். நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், சபையில் கட்டப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஆர் யூ க்ரோயிங் இன் டு கிரைஸ்ட்? ஆர் யூ கனெக்டிங் அண்ட் கண்ட்ரிபியூட்டிங்? நீங்கள் இந்த சபையில் இணைக்கப்பட்டு சபைக்கு பயனுள்ளதாக இருக்கீங்களா? ஒவ்வொரு சபையும் ஆண்டவருடைய, ஒவ்வொரு சபையில் உள்ள அங்கத்தினரும் ஆண்டவரை கனப்படுத்தணும். ஜீவனுள்ள கர்த்தாவே, நல்ல வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கேட்குறவர்களா எல்லா கர்த்தாவே, கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களை நேசிக்கிறீர், அவருடைய நீர் அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு பிரியமாக இருப்பது அவர்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.